Hello friends, welcome to Tenkasi Vechi IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TRB வெப்சைட்ல ஒரு நியூ அப்டேட் கொடுத்திருக்காங்க எக்ஸாம் பத்தினது. டெட் எக்ஸாம் பேப்பர் 1 எக்ஸாம் நடந்து ரிசல்ட் வந்துருச்சு நமக்கு எல்லாம் தெரியும். அதை தொடர்ந்து பேப்பர் 2 எக்ஸாம் எப்ப அப்படின்றத பத்தின ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்திருக்காங்க அபிஷியல் வெப்சைட் TRB வெப்சைட்ல. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் எக்ஸாம் 2022ஆம் ஆண்டிற்கான தேர்வு அறிவிக்கை எண் 1/2022 நாள் 7/3/2022 அன்னைக்கு வெளியிட்டாங்க. இணைய வழி வாயிலாக இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பதாரர்கள் வந்து 14/3/2022 இருந்து பதிவேற்றம் செய்யலாம்னு தெரிவிச்சாங்க. மேலும் விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்ய 26/4/2022 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதுல தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது ஜனவரி மாதம் 31/1/2023 முதல் பிப்ரவரி மாதம் 12/2/2023 வரை உள்ள தேதிகளில் தாள் 2 அதாவது பேப்பர் 2க்கான தேர்வுகள் வந்து கணினி வழியில மட்டுமே நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற விவரம் வந்து தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஒன்லி ஆன்லைன் எக்ஸாம் தான். மேற்படி கணினி வழி தேர்வுக்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான பிராக்டிஸ் டெஸ்ட் அதாவது பயிற்சி தேர்வு மேற்கொள்ள விரும்பக்கூடிய எக்ஸாம் எழுதுறவங்க வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் அதாவது TRB அபிஷியல் வெப்சைட்ல இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்றதுக்கு தேர்வு தேதிக்கு 15 நாட்களுக்கு முன்னாடியில இருந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1க்கும் இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லா தேர்வர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சி மேற்கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வரைக்கும் டெட் எக்ஸாம் வந்து ஃபுல்லாகவே ஆஃப்லைனில் தான் எழுதி பார்த்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் எழுதுறீங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், ஒரு நர்வஸ் இருக்கும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. தேர்வு கால அட்டவணை மற்றும் அனுமதி சீட்டு அதாவது அட்மிட் கார்டு ஆர் ஹால் டிக்கெட் வழங்க விவரம் வந்து ஜனவரி 3ஆம் வாரத்துல அதாவது பொங்கலுக்கு அப்புறம் 3ஆம் வாரத்துல வந்து அறிவிக்கப்படும் சொல்லி இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை வந்து இன்றைய தினம் ஜனவரி 3/2023 அன்னைக்கு இப்பதான் அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜனவரி 3ஆம் வாரத்துல அறிவிக்காங்கன்னா எப்படியும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஃபெப்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஜான் எண்டில் பிப்ரவரியில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சாலிடா பாத்தீங்க அப்படின்னா ஜனவரியில உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல எக்ஸாம்னாலுமே உங்களுக்கு கையில வந்து ஒரு 1 மந்த் டைம் இருக்கு. எல்லாருமே இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு முடிச்சிருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ லாஸ்ட் டைம் இது வந்து உங்களுக்கான ரிவிஷன் டைம். அது போக நீங்க படிச்சிருக்கிறத எவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் மூலியமா எழுதுறது மூலியமா தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க படிச்சது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றத. ஸோ நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் பேப்பர் 2 ஆர்ட்ஸுக்கு தனியாக சயின்ஸுக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம பிரான்ச்சஸ் வந்து தென்காசி பாவுச்சத்திரம் கடையமில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை அதுக்கு வெளியே ஸ்டேட்ஸில் ஒருவேளை இப்போதைக்கு தங்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சாக ஆன்லைன் மூலியமாக எழுதிக்கலாம். ஆஃபர் அதாவது எக்ஸாம் நெருங்கிறதுனால நம்ம ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு 3000 வச்சுருந்தோம். இப்போ ஆஃபரில் உங்களுக்கு 1500 ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே 1500. ஸோ நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எழுதணுன்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ல பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஆஃபீஸ் நம்பர் இருக்கும் அது கால் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க வந்து லோக்கல்ல பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா ஆஃப்லைன் எக்ஸாம் அதாவது நாங்களே இங்க கொஸ்டின் கொடுத்து எழுதுற மாதிரி நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 2000 rupees. இந்த டெஸ்ட் ஷெட்யூலை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் மேஜர் டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி. இப்போ பேப்பர் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ரெண்டுமே வந்து 20 days பிளான் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது கரெக்டான டைம். இன்னும் உங்களுக்கு 1 month கிட்ட டைம் இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ 20 days பிளான் தான். நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணால் கூட 20 daysல நீங்கள் ஃபுல் போர்ஷனுமே கவர் பண்ணிக்கலாம். டே 1 பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இலக்கணம், 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் சைக்காலஜி வந்து யூனிட் 1, 6th வந்து வரலாறு அரசியலமைப்பு. இதுதான் வந்து டே 1க்கான டெஸ்ட் பிளான். நீங்க ஆல்ரெடி படிச்சு தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு நாளையில இருந்து கூட நீங்க டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே 2ல வந்து 7th தமிழ் இலக்கணம் பார்ட் 1, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 2, சைக்காலஜி வந்து யூனிட் 2, 6th ஸ்டாண்டர்ட் புவியியல் மற்றும் பொருளாதாரம். Third day 7th தமிழ் இலக்கணத்தில் பார்ட் 2, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 3, சைக்காலஜி யூனிட் 3, 7th வரலாறு புவியியல். இது வந்து டே 3க்கான எக்ஸாம். டே 4 வந்து 8th தமிழ் இலக்கணம், 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர்,
பார்ட் 4 சைக்காலஜி யூனிட் 4 7th அரசியலமைப்பு பொருளாதாரம். டே 5ல வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 2, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 5, சைக்காலஜி யூனிட் 5, 8th ஸ்டாண்டர்ட் வரலாறு பொருளாதாரம். 6th டே பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் இலக்கணம் பார்ட் 1, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 6, சைக்காலஜி யூனிட் 6, 8th அரசியலமைப்பு புவியியல். டே 7 பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 2, 6th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி, சைக்காலஜி யூனிட் 7, 9th ஸ்டாண்டர்ட் வரலாறு அரசியலமைப்பு. டே 8 பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 1, 7th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி, சைக்காலஜி யூனிட் 8, 9th ஸ்டாண்டர்ட் புவியியல் பொருளாதாரம். டே 9 பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 2, இங்கிலீஷில் 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி, சைக்காலஜியில் யூனிட் 9, 10th ஸ்டாண்டர்டில் வரலாறு பொருளாதாரம். டே 10 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 9th and 10th ஸ்டாண்டர்டோட ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி, சைக்காலஜி யூனிட் 10, 10th ஸ்டாண்டர்ட் அரசியலமைப்பு அண்ட் புவியியல். டே 11ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 11ல 6th ஸ்டாண்டர்ட் தமிழோட செய்யுள் அண்ட் உரைநடை, டே 12ல வந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை, டே 13 வந்து 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை, டே 14 வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை, டே 15 வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. டே 16 பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் மாதிரி தேர்வு 1, 17 தேதியில் வந்து 17 டேல வந்து மாதிரி தேர்வு 2, டே 18 வந்து மாதிரி தேர்வு 3, டே 19 வந்து மாதிரி தேர்வு 4, டே 20 வந்து மாதிரி தேர்வு 5. ஸோ ஓவராலாக இந்த 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் ஓவரால் போர்ஷனையும் கவர் பண்ணிக்கலாம். மாடல் எக்ஸாம்ஸும் 5 எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து ஆன்லைனாக இருந்தீங்கன்னா 1500, ஆஃப்லைனில் டேரெக்டாக வந்து எழுதுனீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி 2000. ஸோ இது உங்களுக்கான ஒரு லாஸ்ட் சான்ஸ் மாதிரி. எக்ஸாம் நெருங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது ஆர்ட்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல், சயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஒருவேளை நீங்கள் சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மேஜருக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. டே 1 வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம், 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 1, சைக்காலஜியில் யூனிட் 1, 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் வந்து எண்ணியல். இதுதான் உங்கள் டே 1க்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல். டே 2 பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 1, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 2, சைக்காலஜி யூனிட் 2, அடுத்து வந்து 6th ஸ்டாண்டர்ட் உயிரியல் பயாலஜி, அடுத்து வந்து LCM HCF மீச்சிம மீப்போவ. டே 3 பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 2, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 3, சைக்காலஜி யூனிட் 3, 7th ஸ்டாண்டர்ட் இயற்பியல் வேதியியல் அண்ட் மேக்ஸில் வந்து அளவியல். டே 4 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 1, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 4, சைக்காலஜி யூனிட் 4, 7th ஸ்டாண்டர்ட் உயிரியல் அண்ட் மேக்ஸில் வந்து வாழ்வியல் கணிதம். டே 5 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 2, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 5, சைக்காலஜி யூனிட் 5, 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் வந்து இயற்கணிதம். டே 6 பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 1, 6th to 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 6, சைக்காலஜி யூனிட் 6, 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜி அண்ட் மேக்ஸில் வந்து வடிவியல். டே 7 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 2, இங்கிலீஷில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி, சைக்காலஜியில் யூனிட் 7, 9th ஸ்டாண்டர்டில் இயற்பியல் வேதியியல் அண்ட் மேக்ஸில் வந்து புள்ளியியல். டே 8ல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 1, இங்கிலீஷில் 7th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி, சைக்காலஜியில் யூனிட் 8, 9th ஸ்டாண்டர்ட் பயாலஜி அண்ட் மேக்ஸில் வந்து தகவல் செயலாக்கம். டே 9 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் பார்ட் 2, இங்கிலீஷில் 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி, சைக்காலஜியில் யூனிட் 9, 10th ஸ்டாண்டர்ட் இயற்பியல் அண்ட் வேதியியல். டே 10 9th and 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி இங்கிலீஷில், சைக்காலஜியில் யூனிட் 10, 10th ஸ்டாண்டர்ட் உயிரியல் பயாலஜி. டே 11ல் வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. டே 12ல் வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. டே 13ல் வந்து 8ஆம் வகுப்பு செய்யுள் அண்ட் உரைநடை. டே 14 வந்து 9ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. டே 15 வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. டே 16 வந்து மாதிரி தேர்வு 1, டே 17 வந்து மாதிரி தேர்வு 2, டே 18 வந்து மாதிரி தேர்வு 3, டே 19 வந்து மாதிரி தேர்வு 4, டே 20 வந்து மாதிரி தேர்வு 5.
ஸோ சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கும் ஆன்லைனாக இருந்தீங்கன்னா 1500 ஜஸ்ட்டு, ஆன்லைன் ஆஃப்லைனாக இருந்தீங்கன்னா 2000, ஆன்லைனாக இருந்தீங்கன்னா 1500. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி உடனே காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டு நாளையிலேருந்து உங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக கால்ஃபர் பண்ண டிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கணுனாலும் நீங்கள் ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் பேப்பர் 1 எக்ஸாம் நடந்து முடிஞ்சதில் பாஸ் பண்ணவங்க நியமன தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ரெகுலர் கிளாஸஸ், வீக்கெண்ட் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா நீங்க டீடைல்ஸ் கேட்கனாலும் ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல எந்த டீடைல் உங்களுக்கு வேணாலும் நீங்க ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பேப்பர் 2க்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.